வெல்கம் டு அக்கா சமையல். நாங்கள் இப்போ வாய்ப்பன் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதை ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மா, சீனி, ஈஸ்ட், உப்பு. முதல்ல நாம் ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் சீனியோட 2 கப் தண்ணி சேர்த்து சீனி கரையும் வரை நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சீனி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா கோதுமையோட ஈஸ்ட் ஆட் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் சுகர் லெவலில் தண்ணி சேர்த்தமோ அதுக்கேற்ற அளவுக்கு கோதுமைமா சேர்த்துக்கணும். வாய்ப்பான் செய்கிறதுக்கு ஆகலும் இறுக்கமும் இல்லாமல் ஆக தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு நாம் குழச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நாம் சரியான பதம் வரும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இடையில் நீங்கள் சுகரை செக் பண்ணி சுகர் வேணுமென்றாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்ல பதமாக வந்துடுச்சு. இதை இப்போ ஒரு 2 ஹவர்ஸுக்கு நம்ம நல்லா மூடி புளிக்க வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை உருண்டையாக பிடிச்சி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன உருண்டையாக தான் போட்டேன். இது நல்லா பொரிஞ்சு நல்லா பெருசாக வந்திருக்குது. ஈஸ்ட் ஆட் பண்ணினா இப்படி நல்லா சாஃப்டாகவும் பெருசாகவும் பொரிஞ்சு வரும். ஈஸ்ட் பிடிக்காதவங்க நீங்கள் விருப்பம் இல்லைன்னா அதை ஆட் பண்ண விடலாம். ஆனால் இப்படி பொங்கி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இப்போ நல்லா பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை இப்போ நாம் ரக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்ல சுவையான மெதுவான வாய்ப்பன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இது போல் விதவிதமான டிஷ்ஷஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அக்கா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க.